சண்டே மார்னிங் வந்து கஷ்டப்பட்டு 7 மணிக்கு சீக்கிரமாக எழுந்து நாங்கள் வந்து ப்ரான்ஸ் வாங்க போகிறோம். இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த எங்கள் வீட்டு சைடில் இருக்கிற குட்டி மார்க்கெட், அந்த ஃபிஷ் மார்க்கெட் தானே, அதுக்கு போக போகிறேன். வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் வெளியே வந்துட்டு நம்ம ஊர்லெலாம் நார்மலாக சந்தை போட்டாங்கன்னா எப்படி நிறைய காய்கறிகள்லாம் வெளியே வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்தா உள்ளார மேலே ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி போட்டு என்ட்ரன்ஸ் விட்ருந்தாங்க. நான் கூட சின்னதாக இருக்கும்னு நினச்சேன், பட் ரொம்ப பெரிய ஒரு இது. அங்கே படகு மாதிரி அழகாக பண்ணி அதுலேயும் நேம் போர்டு மாதிரி வச்சுருந்தாங்க. சரி உள்ளார போயிட்டு பார்த்தேன், அவ்வளோ சத்தம். இப்போ தான் தெரியுது ஏன் ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி சத்தம் போடாதீங்கன்னு நம்ம கிளாஸ்லலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவ்வளோ ஆர்கனைஸ்டாகவும் இருந்தது. நீட்டாக அந்த இடத்த வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. இது வந்து ஸ்டிங்ரே இது பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு சைடு இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா 2 பக்கமும் ஃபுல்லாக மார்க்கெட்டு. அப்புறம் அழகாக நண்டுங்க இருந்துச்சு. இது சொன்னாங்க இது உயிரோடு தான் இருக்குது அப்படின்னாங்க. அண்டு இது வந்துட்டு சுறா குட்டி குட்டியாக வந்துட்டு அதோடைய பேபி ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன மீன் அப்படின்னு எனக்கு தெரியல, யாருக்காவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இது வந்து ஈல் ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். இது வந்து வவ்வாலோ என்னமோ சொன்னாங்க, இது என்ன ஃபிஷ்னு எனக்கு தெரியல. அண்ட் இதில் தான் முள் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்டு இது இன்னொரு ஃபிஷ்ஷு நான் பார்த்தேன். இது வந்துட்டு பார்க்க கோல்ட் ஃபிஷ் மாதிரியே இருக்கே, என்னது அப்படின்னு கேட்டேன். இது வந்து சங்கரா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நிறைய ஃபிஷ்ஷஸ் பேர் தெரியாது. நான் அவ்வளோக்கு ஃபிஷ் வந்துட்டு நான் எங்கள் ஊர் சைடில் வந்துட்டு ஆற்று மீன், டேம் மீன் தான் சாப்பிடுவோமே தவிர கடல் மீன் அவ்வளோ சாப்பிட்டதில்ல. இங்கே நிறைய கடல் மீன் பேரெல்லாம் எனக்கு அவ்வளோக்கு தெரியல. அண்டு தோல் உரிச்சிட்டுலாம் இருந்தாங்க லைவாக, அதெல்லாம் நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான். அண்ட் நாங்கள் வந்துட்டு மெயினாக போனது வந்து ப்ரான்ஸ், சின்ன அந்த சின்னதுலேயே கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கும்ல, அந்த ப்ரான்ஸ் வாங்க தான். அது ஒரு 1/2 கிலோ வந்து வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இது தான் வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போனது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஷ் மார்க்கெட் நானே லைவாக போய் பார்த்துட்டு வந்தேன். என்ன பண்ணுறீங்கோ? பொறுமையாக எடுத்துட்டு தலையை கிள்ளி போட்டுடணும். அடுத்து வால் பீஸை இப்படி பிடிச்செடுத்தா வந்துடும். அப்புறம் இந்த இதெல்லாம் வீடியோ எடுக்கிறப்ப தான் கரெக்டாக வர மாட்டேங்குது. வீடியோ எடுக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் வருது இல்லை, அவ்வளோதான். அழகாக எடுத்து போட்டு எவ்வளோ ப்ரான், 2 பேருக்கு எவ்வளோ ப்ரான் வாங்கிட்டு வந்தீங்க? 1/2 கேஜி வாங்கிட்டு வந்தோம் கரெக்டாக. எனக்கு வந்து ஃபிஷ்ஷு க்ளீன் பண்ண தெரியும், ஆனால் ப்ரான் க்ளீன் பண்ண தெரியாது. நான்வெஜ் வந்து ஃபிஷ் ஐ திங்க்ஸ் அம்மா சொல்ல ஒரு டைம் சமைச்சேன், அது சூப்பராக வந்தது. நான்வெஜ் பொதுவாக இவங்க தான் சமைப்பாங்க இல்லைங்கோ. எஸ். இப்போ இதோட குடலை எடுக்கணும். குடலா? ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இது குறித்து இதுதான் இன்டெஸ்டைனா மொத்தமாக வந்துடும். அதை மூவ் பண்ணிட்டு அவ்வளோதான். ஸோ இப்படி வந்துடும். ஓகே. ப்ரான்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நிறைய எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அதில் 2 பச்சை மிளகா கீரி உள்ளார போட்டுருங்க. அண்ட் இது ஒரு மாதிரி லைட்டாக எல்லா சைடுமே வதங்க ஆரம்பித்த உடனே இதில் நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுட்டு அது நல்லா படபடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் போது 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கி வச்சு அதை வந்து உள்ளார போட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த தொக்கு மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும் வாயில் வந்துட்டு படுறதுக்கு. அண்டு இதை வந்துட்டு வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரெக்ட். அடுத்து வெங்காயம், தக்காளி, வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் நல்லா என்ன போடணும்? இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன். இது அப்படியே போட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக இந்த இடத்துல போட்டு ஸோ இதை நல்லா கலரி விட்டுறணும். இஞ்சி பூண்டு போட்டு இது ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி, நல்லா பெரிய சைஸ், மீடியம் சைஸ், இன்னும் பெருசாக கூட விட்டுக்கலாம், நல்லா தொக்கு நல்லா. ஸோ இதை போட்டு கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க.
அப்புறம் மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூனு. ஓகே, அடுத்து ஓகே மல்லித்தூள் 1 ஸ்பூன். அப்புறம் சீரகத்தூள் வந்து 1 ஸ்பூன். ஓகேவா? வேற ஏதாவது போடணுமா? இல்லை, இந்த டெக்னிக் இனிமேட்டு கற்றுக்கோ. என்ன பண்ணோம், ஆயில் போட்டு நல்லா ஆயில் நல்லா சூடானோடனே இந்த கடாய் 2 பக்கம் பிடிச்சி எல்லா சைடுமே அது ஆயில் படுற மாதிரி ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் பண்ணது சமைச்சதில் அப்படி ஆகாது. புரிஞ்சுதா? இப்போ ப்ரான் போட்டுறீங்களா? இப்போ தண்ணி வேண்டாம். தண்ணி வேணாம், ஆனால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம எப்படி கன்சிஸ்டன்சி வேணுன்றதை பொறுத்து. ஓகே, ஸோ இப்போ வந்து போடுங்க. எல்லாம் இது ஆனதுக்கப்புறம் மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1/2 கிலோ ப்ரான் எடுத்து வச்சுருந்தோம். உப்பே போடலையே. போட்டுடணும், இப்போ போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு வந்து யோசிச்சுங்க. உப்பு நம்ம தக்காளி போட்டப்பே போட்டுக்கணும், அங்கேயே மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ உப்பு எடுங்க. நாங்கள் மறந்த மாதிரி நீங்கள் மறந்துடாதீங்க உப்பு போட. ஸோ உப்பு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு தக்காளி வெங்காயம் போடுறப்பே போட்டு வதக்கிடுங்க. அப்போ தான் நல்லா தண்ணி விட்டு நல்லா வதங்கும் அப்போ மசாலாஸ் போடும்போது. ஸோ இப்போ வந்து நாங்கள் உப்பு போட்டு எல்லாமே வதக்க ஆரம்பிச்சிட்டோம். லைட்டாக மட்டும் தண்ணி நமக்கு ரொம்ப வேணாம், நமக்கு லைட்டாக கிரேவி இதில் வேணும். அந்த பக்கம் வருது தானே, சுற்றி எடுக்கிறாங்க. அந்த கடாயை கொடூரம் பண்ணி கிச்சனை காலி பண்ணி ஒரே ஒரு ப்ரான் தொக்கு இது முடிச்சுட்டு யார் க்ளீன் பண்ணுறது? போன வாட்டி யார் க்ளீன் பண்ணா நீங்கள் சமைச்சிட்டு கிளம்புனதுக்கப்புறம்? ஓகே, அவ்வளோதான். எல்லாத்தையும் அதுக்கு ஆன்சரே பண்ண மாட்டாங்க. ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் ப்ரான் ரெடி ஆகிட்டுருக்கு, இந்த பக்கம் ஒயிட் ரைஸ் வெந்துட்டுருக்கு. எல்லாம் ரெடியானோன்னு காட்டுறோம். ஓப்பன் பண்ணி பார்த்தா ப்ரான் தொக்கு சூப்பராக வெந்திருந்தது. அது வந்து நாங்கள் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னுக்கிறத பார்த்த உடனே நாங்கள் லைட்டாக மேலாப்பில் கொத்தமல்லி தூவி நாங்கள் வந்து எடுத்து வச்சிட்டோம். அண்ட் சுட சுட சாதத்துக்கு ப்ரான் தொக்கு வந்துட்டு சண்டே வந்து மத்தியானம் சாப்பிட்டோம். நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.